பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் அதிமுக எம்எல்ஏக்களுடன் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள வீட்டில் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அதிமுக எம்எல்ஏக்களுடன் இபிஎஸ் தற்பொழுது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அதிமுக மூத்த நிர்வாகிகள் எம்எல்ஏக்களுடன் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் உள்ளார். சுரேஷ், வணக்கம். தற்பொழுது அதிமுக எம்எல்ஏக்களுடன் இபிஎஸ் ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலோசனையில் என்னென்ன விஷயங்கள் குறித்து முடிவெடுக்கப்பட உள்ளது? கூடுதல் விவரங்கள். வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நேற்று பாண்டிச்சேரியில் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் இன்று காலையிலிருந்தே அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவராக சென்னையில் இருக்கக்கூடிய பசுமை சாலையில் எடப்பாடியுடைய பழனிசாமி இல்லத்திற்கு தற்போது வருகை புரிந்து இருக்கிறார்கள். குறிப்பாக தற்போது வரை அதிமுகவுடைய முக்கிய மூத்த முன்னாள் அமைச்சர்களும் அதேபோன்று சட்டமன்ற உறுப்பினர்களும் வந்தவண்ண இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசியல் சூழல் என்பது பரபரப்பாக இருக்கிறது. என்றால் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது நடந்து முடிந்திருக்கிறது. அதை வச்சு அவர்கள் 108 இடங்கள் வெற்றி பெற்று இருந்தார்கள். இந்த நிலையில் தான் ஒரு பெரும்பான்மை இல்லாததன் காரணமாகவே கூட்டணி கட்சிகளோடு ஆட்சி அமைப்பதற்கான அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று இருந்தது. இந்த நிலையில் தொடக்கத்திலே காங்கிரஸ் கட்சி தரப்பில் ஆதரவு தெரிவித்திருந்தார். அப்புறம் காங்கிரஸ் கட்சி அது மட்டும் இல்லாமல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என அவருடைய தரப்பு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். விடுதலை சிறுத்தை கட்சி மட்டுமே ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நிலைகளில் அதனுடைய அரசியல் சூழல் இன்னும் பரபரப்பாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்போது அதிமுக தரப்பிற்குரிய எடப்பாடி பழனிசாமியில் அவருடைய பசுமை வாழ்ச்சியில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் சரியாக 11:30 மணிக்கு தற்போது சட்டமன்ற உறுப்பினர் ஆலோசனை கூட்டம் என்பது தற்போது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப்பட இருக்கிறது. அதில் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் தற்போது விஜய் அவர்களால் அந்த பெரும்பான்மை நிரூபிக்கப்படவில்லை என்றால் அடுத்த கட்டமாக அதிமுகவுடைய தரப்பிலிருந்தும் ஒருவேளை கூட்டணி வைத்து ஆட்சி அமைப்பதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பது என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இவர்கள், அதாவது அதிமுக கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகி சட்டமன்ற உறுப்பினர் தாவேகாவுக்கு அந்த ஆதரவு தெரிவிக்கக்கூடாது என எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து அந்த உத்தரவு என்பது சொல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் பாண்டிச்சேரி அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். பாண்டிச்சேரியிலேயே அவர்களுக்கு எழுத்துப்பூர்வமாக அவர்களுக்கு அந்த கையொப்பமிட்டு வாங்கியிருக்கிறார்கள். யாரும் தமிழ் வெற்றி கழகத்துக்கு அந்த ஆதரவு என்பது இங்கே கொடுக்கக்கூடாது. யார் நபரும் தனிப்பட்ட ஒரு முறையிலோ அவர்கள் பல கோடி ரூபாய் கொடுத்தாலும் கூட நீங்கள் அதிமுக தரப்பிலிருந்து அவர்களுக்கு ஆதரவு தரக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமியில் ஒரு கடுமையான ஒரு உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் அங்கிருந்து தொடர்ச்சியாக தற்போதைய இல்லத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். இதுவரை சட்டமன்ற உறுப்பினர்கள் 18 நபர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர்களும் இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய இல்லத்திற்கு வருவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மொத்தம் 46 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இந்த 46 சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்று எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்குது என தென்படுகிறது. ஏனென்றால் நீங்கள் மற்ற கட்சிகளுக்கு அந்த ஆதரவு அளிக்கக்கூடாது என்றும், அதே போன்று கட்சிகளுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்ற கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு நபருக்கும் அதிமுகவுக்கு எப்போதுமே உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும், அதே போன்று நீங்கள் எப்போதும் உங்களுடைய ஆதரவு என்பது அதிமுகவுக்கு மட்டுமே தான், வெளியிலிருந்து பல விதமான பேச்சுவார்த்தைகள் நடைபெறும், நீங்கள் இந்த கட்சியை விட்டு போகக்கூடாது என்பது அவருடைய தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்று நடைபெற இருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற உறுப்பினர் ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படுகிறது. சட்டமன்ற உறுப்பினர் குழு தலைவராக கூட தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பது என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய எடப்பாடி இல்லத்தில் இந்த மூத்த நிர்வாகிகள் வந்திருந்தாலும் கூட இப்போ அந்த ஆலோசனை என்பது ஒன்று சட்டத்தில் நடைபெறக்கூடிய அந்த சூழல்களில் அரசியல் களம் என்பது மிகப்பெரிய பரபரப்பாக இருக்கிறது. ஏனென்றால் விஜய் அவர்கள் பெரும்பான்மை நிரூபிக்க முடியல என்றால் அடுத்த அதிமுகவா அல்லது திமுக கூட்டணி இணைத்து ஒருவேளை தமிழகத்தில் ஆட்சி அமைப்பார்களா என்று சொல்வதற்கு கூட ஒரு நிலை இருக்கிறது. அந்த நிலையில் தான் அந்த பேச்சுவார்த்தைகளும் தொடக்கத்தில் இருந்தே நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் இன்றைக்கு விஜய் அவர்கள் பெரும்பான்மை நிரூபிக்கப்படவில்லை என்றால் நாளையோடு அவர்களுடைய அந்த கால
அவகாசம் வந்து முடிகிறது. அதற்கு பிறகு அரசியல் சூழல் என்பது மாறுவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நேற்று இரவு வந்துட்டு அமமுகவுடைய கட்சியுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் வந்து ஆளுநரை சந்தித்து ஒரு அறிக்கை வந்து சந்தித்து ஒரு செய்தி சொல்லியிருந்தால், எங்களுடைய கட்சி வேட்பாளராக இருக்கக்கூடிய மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய அவர்கள் வந்துட்டு தமிழக வெற்றிக் கழகத்துடைய இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவர்கள் வந்துட்டு பணம் கொடுத்து வாங்கியிருக்கிறார்கள் என்றும் அவர்களுக்கு கைபேசியில் ஏதாவது நாங்கள் தொடர்பு கொண்டால் கூட அவருக்கு எல்லைக்கு அப்பால் இருக்கிறார் என்றும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் அதன் பிறகு ஒரு 2-3 மணி நேரத்திற்குள்ள அவர்கள் வந்துட்டு மறுபடியும் அந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்துட்டு ஆளுநரை சந்தித்து பேசியிருந்தார்கள். டிடிவி தினகரன் அவர் பேசியிருந்தார். அதன் பிறகு இது போன்ற பேச்சுவார்த்தைகள் என்பது நடைபெறுகிறது. இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று கூட ஆளுநர் தரப்பிலிருந்து டிடிவி தினகரன் சொல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இதற்கான அரசியல் சூழல் மாறுவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி நடக்கக்கூடிய இந்த சட்டமன்ற உறுப்பினர் ஆலோசனை கூட்டம் தற்போது அரசியல் களத்தில் ஒரு பரபரப்பான சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ் இணைப்பில் வந்து கள விவரங்களை வழங்கியதற்கு நன்றி.